செலிப்ரேஷன் சொன்னா ஓ, எங்க போறோம் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லவே இல்லையே. ஈவினிங்னு சொன்னா ஆனா என்ன டைம்னு சொல்லவே இல்லையே. சரி, சீக்கிரமா போயிடலாம். அப்புறம் லேட்டா போனா செலிப்ரேஷனை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவா. எங்க போலான்னு பிளான் பண்ணிருப்பா. என்ன இடம்னு சொல்லவே இல்லையே. என்ன சந்தோஷ், என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன சந்தோஷ் சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? சரி, அதை விடுங்க. மகேஷ் என்ன இப்படி பண்றாரு? எப்படி? டீம்ல ஜாயின் பண்ண முத நாளே பர்மிஷன் கேட்டு போயிட்டாரு. உங்க டீம்ல இப்படிதான் இருந்தாரா? பெர்மிஷன் போட்டு எங்க போறேன்னு சொன்னா? புதுசா என்ன சொல்லிட போறாரு? கோபால் தான் காரணம். இன்னைக்கு கோபால் டிஸ்சார்ஜ் ஆறானா. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவரு வேலையை விட்டுட்டு போயிருக்காரு. அதுவும் 2 ஹவர்ஸ்ல வரேன்னு சொன்னாலும் இன்னும் காணோம். மொபைல வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நானா? எப்படி? இத பாருங்க, மகேஷ் உங்க டீம்ல இருந்தப்பவே நீங்க அவரை கண்டுக்காம விட்டுட்டீங்க. ஆரம்பத்திலேயே அவரை அடக்கி வச்சிருந்தீங்கன்னா மகேஷ் இந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா அது ஆபீஸ்க்கு வெளியே தான் வச்சுக்கணும். ஆபீஸ்க்குள்ள வந்துட்டா வேலையை மட்டும் தான் பார்க்கணும் சந்தோஷ். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டயாவது ஃப்ரெண்டா இருக்காம ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் நடந்துக்கோங்க. ராஜேஷ், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். முதல்ல இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் போட்டு கொடுக்கறத விட்டுட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. அட்வைஸ் பண்றாரு பெருசா. எங்க போனா இவன்? எக்ஸ்கியூஸ் மீ, மகேஷை பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. மதன், பிஸ்கெட் இருக்குங்களா? ப்ளீஸ். தேங்க் யூ. யூ வெல்கம். மதன், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? இல்ல. என்னங்க இவ்வளவு நேரம் ஆகி சாப்பிடாம இருக்கீங்க? உடம்பு என்னத்துக்கு வருது? டைமுக்கு சாப்பிடுங்க. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாம். மகேஷை பாத்தீங்களா? மகேஷ் நான் காலையில பார்த்தேங்க. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. அவனை டீம் மட்டும் மாத்திட்டாங்க. சோ அவன் எங்க டீம்ல இல்ல. உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியும். இப்போ எங்க இருப்பாருன்னு தெரியுமா? தெரியலையே. கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணேன், ஆனா மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓ அப்படியா? இருங்க, நான் என் ஃப்ரெண்ட் சந்தோஷம் கால் பண்ணி கேட்குறேன். ஹலோ. டேய், மகேஷை பாத்தியாடா? அவன் எங்க இருக்கான்? அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்டா. எதுக்குடா? இன்னைக்கு கோபால் டிஸ்சார்ஜ் ஆகுறான், அதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கான். ஓ அப்படியா? சரி ஓகேடா, பாய். ஏங்க, அவன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கானா? எங்க ஃப்ரெண்டு கோபால் இருக்கான்ல, அவன் எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் போயிருக்கான். ஓ அப்படியா? ஆமாங்க. என்ன கூட கூப்பிடாம போயிட்டான் பாருங்க. கூப்பிட்டு தான் நானும் போயிருப்பேன்ல. சரி, நான் வரேன். சரிங்க.
ஏண்டி கத்துற? என்னங்க வேலையா இருக்கீங்களா? இல்ல, என்னன்னு சொல்லு. ஆ, கிஷோருக்கு ஃபீஸ் கட்டணுங்க. ஏய், அது இப்பதான் சொல்லுவியா? காலைல வீட்டுல தானே இருந்தேன், அப்பவே சொல்ல வேண்டியதானே? காலையில நீங்க நேரத்தோட போகணும்னு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க, அதான் சொல்ல முடியல. சரி நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. ஏங்க இந்த வாரத்துக்குள்ளே கட்டணுங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, வை. சரிங்க. ஏங்க சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரி வை. சும்மா ஈஸியா சொல்லிடாத அலெக்ஸ். என்னதான் தைரியம் இருந்தாலும் எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. யார் சொன்னா? தைரியம் இருந்தா எந்த விஷயத்தை யார் வேணாலும் செய்யலாம். ஓ, அப்ப என்ன சொன்னாலும் செய்வியா? சேலஞ்சா இருந்தா கண்டிப்பா செய்வேன். நாங்க ஆம்பளைங்க இந்த ஸ்மோக் ஏரியால நின்னுட்டு நாங்க தம் அடிப்போம், உன்னால முடியுமா? Why not? சிகரெட் பிடிக்கிறதுக்கு ஆம்பளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாயும் விரலும் இருந்தா போதும், யார் வேணா சிகரெட் பிடிக்கலாம். இப்ப இங்க எல்லாரும் முன்னாடி உன்னால தம் அடிக்க முடியுமா? அடிக்க முடியுமே. அப்ப தம் அடி. உன்கிட்ட சிகரெட் இருந்தா தா. ஐயோ, என்கிட்ட இல்ல. உன்கிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லடா. உன்கிட்ட இருக்கா? என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? சாரி, தெரியாம கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறா? ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ. என்னடி நிஜமாவே ஸ்மோக் பண்ற? ஹே அலெக்ஸ், நான் சும்மா தானே சொன்னேன். முடியுமான்னு கேட்டேல்ல, அதான். ஹே நிறுத்தடி, எல்லாரும் பாக்குறாங்க. ஹே, இதுல அப்படி என்னதான் இருக்கு? எல்லாரும் இதுதான் பிடிக்கிறீங்க. தூ, இதுல அப்படி ஒண்ணுமே இல்ல. ஏமா அலெக்ஸ், உன்னை பத்தி தெரியாம சொல்லிட்டமா. எல்லாரும் பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போலாம், வா வா அலெக்ஸ். என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா நான் அதை கண்டிப்பா செய்வேன். சோ என்கிட்ட இனிமே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, ஓகேயா? ஓகே ஓகே. நீங்க போங்க, நான் வரேன். ஏ அலெக்ஸ், சீக்கிரம் வாடி. தேங்க்யூ பாஸ். The number you are trying to reach is currently switched off. ஹலோ ஹலோ சந்திரா. சொல்லுடி லேக்கா. ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெளியில போகணும். மேனேஜர் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சரி, நான் பாத்துக்கிறேன்.
லேக்கா நீ என்ன இங்க பண்ற? உன் மொபைல் எங்க? மொபைல் பாக்கெட்ல தான் இருக்கு. ஆனா சார்ஜ் நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் கால் பண்ணியிருந்தியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் லேக்கா என்னாச்சு? நான் உனக்கு கால் பண்ணி வர சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ லேக்கா சாரி லேக்கா, மறந்துட்டேன் லேக்கா. ஓ மறந்துட்டேன். சரி நான் எதுக்காக ஒன்று வர சொன்னேன்? அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல சீரியஸாவே நான் மறந்துட்டேன் லேக்கா. மகேஷ், நான் என்ன எதுக்காக உன்னை வர சொன்னேன்? இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? லேக்கா கத்தாத லேக்கா, ப்ளீஸ் கத்தாத. காலையில சீக்கிரமா வந்து ஏன் வேலையை கூட பார்க்காம உனக்காக போய் கேட்டு உன்ன வர சொன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ இங்க வந்து நிக்கிறல்ல? லேக்கா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு கோபால் டிஸ்சார்ஜ் ஆறான். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை லேக்கா. மகேஷ் வேணா, என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ என்ன இந்த கோபாலோட பொண்டாட்டியா? என்னமோ இவ்ளோ ரியாக்ட் பண்ற? என்ன ரொம்ப நல்லவன் சீன் போடுறியா? இப்ப என்னாச்சு இப்படி வந்து கத்திட்டு இருக்க? இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு, பொறுமையா இரு. இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கணும்? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கா? உன் வேலையை அங்க பிரச்சனையில இருக்கு, இங்க நீ வந்து இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. லேக்கா எதுவும் பண்ணாதன்னு அந்த டீம்ல இருந்துக்கிறேன்னு சொன்னேன்ல. மகேஷ் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. அந்த டீம்ல உட்கார்ந்து நீ என்ன பண்ண போற? இப்ப வாங்குற சம்பளத்தையே வாங்கிட்டு காலத்துக்கும் அங்கே இருக்க போறியா? கோபாலுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல லேக்கா, புரிஞ்சுக்கோ. அறிவு கிட்ட முன் மெண்டல் மாதிரி அதே பேசிட்டு இருக்க. அவன் எக்கேட கெட்டு போறான், உனக்கு என்ன? ஏன் வேலையை விட்டுட்டு உனக்காக ஹெல்ப் பண்ண வந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி வந்திருக்க. நான் பைத்தியக்காரி மாதிரி உன்னை ஆபீஸ் ஃபுல்லா தேடி சுத்துறேன். நீ இவ்ளோ நடந்து திருந்த மாட்டல? லேக்கா கத்தாத லேக்கா, எல்லாரும் பாக்குறாங்க, ப்ளீஸ் கண்ட்ரோல். பாக்கட்டுமே, எனக்கு என்ன? என் பேச்சு கொஞ்சமாவது மதிப்பு உன்னை என்னைக்காவது கொடுத்திருக்கியா? என்ன நீ ஒரு மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிற. லேக்கா அப்புறம் பேசலாம், பையன் இருக்கான். சார் இந்த மெடிசன்ஸ் கொடுங்க சார். டேய் படா. மகேஷ் நில்லு. மகேஷ், இந்த சின்ன பையன் கொடுக்குற மரியாதை கூட நீ எனக்கு கொடுக்க மாட்டல? இங்க வேணாம் சொன்னா கேளு, வேற எங்கயா பேசிக்கலாம். கேட்க முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருக்க போற? இன்னும் கொஞ்ச நாள்ல கோபால் கோபால்னு பைத்தியக்காரனா இந்த ரோட்ல சுத்த போற. லேக்கா கோபால பத்தி இப்ப பேசணும், போயிடு. நீ 24 மணி நேரமும் அவனை பத்தி தானே பேசுற. இப்ப மட்டும் என்ன? லேக்கா கோபாலோட பையன் பாக்குறான், தயவு செஞ்சு இப்ப பேச வேணாம், அப்புறம் பேசலாம். பாக்கட்டும், பாத்துட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்லட்டும். அந்த கோபால்னாலதான் இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்க. உன் வாழ்க்கையே போச்சு, உன்னால என் வாழ்க்கையை போகுதுன்னு போய் சொல்லட்டும். புரிஞ்சுக்கவே மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் பேசிக்கலாம், இங்க வேணாம். இல்ல மகேஷ், எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். சரி பேசலாம், ஆனா இங்க வேணாம். நீ கொஞ்சம் வெளில போய் நில்லு, நான் வந்து பேசுறேன், போ. இப்பவே நீ வர. நான் வரேன், போ. யார் அங்கிள் அவங்க? உங்க ஒய்ஃபா? இல்லடா, அவங்க என் ஃப்ரெண்டு. என் அப்பாவால தான் அவங்க உங்களை திட்டுறாங்களா? சேச்சே அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியும், அவங்க சொன்னதை நான் கேட்டேன். எங்க அப்பாவால தான் உங்களை திட்டினாங்க. எங்க அப்பாவால உங்களுக்கும் வேலை போயிடுமா? பவித்ரா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, அவங்க ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசுறாங்க, நீ எதுவும் நினைச்சுக்காத. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நான் தான் அவங்க பேசுனதை கேட்டேனே. பவித்ரா இங்க பாரு, நீ கேட்டது எதையும் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லக்கூடாது, சரியா? சரி, சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். குட் பாய். உள்ள போ, அப்பா கிட்ட நான் மருந்து கொடுத்து விட்டேன் சொல்லு, பத்திரமா கொண்டு போனா நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். உனக்கு உன் லைஃப பத்தி கவலையே இல்லல? அப்புறம் நான் எப்படி உன்னை நம்புறது? உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொன்னேன். சரி ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்தேன், அதையும் சொதப்பிட்ட.
உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது மகேஷ். ஏய், கொஞ்சமாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எனக்கு அறிவு இல்லையா? நீ பண்றதெல்லாம் என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க? ஒரு சின்ன பையன் அவன் முன்னாடி அவங்க அப்பா பத்தி அறிவு இருக்கா அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அப்புறம் பேசலாம் சொல்லியும் பேசிட்டே இருக்கே. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஆமா, நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாமே நான் செய்யணுமா? I'm sick and tired of being treated like this. ஒரு மனுஷன் நடத்துற மாதிரி நடத்திட்டு இருக்க நீ என்ன? நீ மட்டும் என்ன கொஞ்சமாவது மதிக்கிறியா? நமக்குள்ள சந்தோஷம்ன்ற விஷயமே இல்ல. ஏய், நமக்குள்ள சந்தோஷம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ வாய் மூடிட்டு இருக்கேன். அதுக்கு நீ தான் சந்தோஷம் பண்ணணும். என்ன கோபால் கோபால் நான் டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு நீ? என்ன டார்ச்சர் பண்ணாங்க உன்னை அதை பண்ணாத இது பண்ணாத சொல்லனா? யார் கூட பேச சொல்லனா? உன்னை சந்தேகப்பட்டனா? இல்ல உன் ஃப்ரீடம் எல்லாம் தலையிட்டனா? இதெல்லாம் பண்ணது நீ. என்னைக்காவது இஷ்டத்துக்கு என்ன செய்ய விட்டுருக்கியா? ஐயோ, அங்க போகாத, அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத, இவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான்னு 999 எப்ப பாரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நானும் ஒரு ஜெயில் கேரி மாதிரி உன் பின்னாடியே லேக்கா லேக்கா லேக்கான்னு வந்துட்டு இருக்கேன். வேணா மகேஷ், நீ ரொம்ப டூ மச்சா பேசிட்ட. தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? நீ என்ன சொல்றது உனக்கு செட் ஆகாதுன்னு? நான் சொல்றேன், உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீ எனக்கு தேவையில்லை, போயிட்டே இரு. நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆமா ஆமா, நிஜமாதான் சொல்றேன். இனிமே எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க அப்படின்னு மேலாவது. ஓகே மகேஷ், நீ சொல்றதும் சரிதான். என்னாலையும் இந்த மாதிரி வாழ்க்கை லைஃப் ஃபுல்லா வாழ முடியாது. சாமி விட்டு, தயவு செஞ்சு விட்டு. இந்த மதர்ஸ் டே எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக அமைய போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விகடன் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களாம். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணோன்னா, எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு பொருளை என்கிட்ட இருந்து கிஃப்டாக வாங்கிட்டு போய் சம்மந்தப்பட்ட நபர் கொடுப்பாங்களாம். இதை நம்மளோட மதர்ஸ் டேக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அது மதர்ஸ் டேக்கு தான் கொடுக்க போகிறேன். அதை விகடன் டிரான்ஸ்போர்ட்டர் மூலிமா கொடுக்கலான்னு